அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜை போயிட்டு இருப்போம் திருவிழா. நம்ம 32 வில்லேஜிலும் 32 வாரங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஒவ்வொரு வாரம் வந்து 3 வில்லேஜில் 2 வில்லேஜில் இது மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகரக்குப்பம் என்ற வில்லேஜில் தான் இருக்கும். நம்ம ஜவாதுமலை தூக்கப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட தகரக்குப்பம் கிராமத்தில். இந்த தகரக்குப்பம் கிராமத்தில் வந்து இரவு திருவிழா என்பது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜவாது மலையில 2 திருவிழா நடைபெறும். அதாவது பகல் திருவிழா ஒன்று, இரவு திருவிழா ஒன்று. பகல் திருவிழா என்பது அதாவது மேக்சிமம் நம்ம ஜவாது மலை வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாள்ல மட்டும்தான் நம்ம திருவிழா வைக்கிறோம். இதுல பகல் திருவிழான்றது இந்த வாரம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரும்புல்பட்டு மேல்பட்டுல வச்சிருந்தாங்க. அதாவது அன்னைக்கே வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லா முடிஞ்சிடும். அன்னைக்கே நம்ம சாமி போயிட்டு அங்க பூஜை நடந்து பொங்கப்பானை போயிட்டு அந்த இரவே வந்து எல்லாமே முடிச்சுட்டு ஆடு வெட்டி அன்னைக்கு முடிச்சிடும். ஆனா இங்க தகரகுப்பத்துல இந்த வாரத்துல வந்து இரவு திருவிழா வச்சிருக்காங்க. இரவு திருவிழா என்பது செவ்வாய்க்கிழமை, அதாவது மதியம் 2 மணிக்கு சாமி கிளம்பி அந்த பொங்கப்பானை சேவாட்டம் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு 5 மணிக்கு நம்மளுக்கு கோயிலுக்கு போய் சென்றடையும். அன்று முடிச்சுட்டு அன்னைக்கே வந்து எல்லாத்தையும் பொங்க வச்சிருவாங்க. பானைகள் வந்து வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு பானை, அதாவது ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு வில்லேஜ்ல ஒரு மாதிரி இருக்கும். 200 குடும்பம் இருக்கும், 300 குடும்பம் இருக்கும். அது மாதிரி குடும்பங்கள் இருக்கும். அது மாதிரி தான் நம்மளுக்கு விஷயம். அந்த மாதிரி வில்லேஜுங்கள ப்ரோக்ராம் நடத்திட்டு அன்று இரவு வந்து பாத்தீங்கன்னா இங்க தகரக்குப்பு கிராமத்தில் லைட் செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது 90 கிஸ் 80 கிஸ்டோட பாரம்பரிய விளையாட்டான நம்மளுக்கு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சேவல் ஆட்டம் அது மாதிரி சேவல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 கிளிகள் இருக்குது, கொடை போல அதுக்குள்ள இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப குரங்கு குரங்குன்னு தெரியல, குரங்கு மாதிரி தான் இருக்கு, குரங்க டாக்குன்னு தெரியல, இது போட்டு ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மாட்டு வண்டி பாரம்பரியமான பொங்கல் திருவிழாவில் நம்ம மாட்டு வண்டி போற மாதிரி ஒரு இமேஜ் லைட் செட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா விதவிதமான தகரக்குப்பம் வில்லேஜ்ல வந்து லைட் செட்டிங்ஸ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டு போற வழியில பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த இரவு வந்து கோயிலுக்கு வந்து தெருக்கூத்து நாடகம் நடைபெறும் இந்த தகரக்குப்பம் கிராமத்துல. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த வில்லேஜ் மக்களே தான் ஆடுவாங்க. ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடுக்குப்பம் கிராமத்திலிருந்து ஸ்ரீ தேவராஜ் தலைமையில வந்து இங்க தெருக்கூத்து நாடகம் நடைபெறுது சொல்லியிருக்காங்க இரவு. அடுத்த மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 14 நைட்டு தகரக்குப்பம் கிராமத்திலே தகரக்குப்பம் கிராமத்திலே தெருக்கூத்து நாடகம் நடைபெறும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வில்லேஜ்ல அங்கங்க ப்ரோக்ராம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த லைட் செட்டிங்ஸ்ல இப்போ ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க. குழந்தைகள் விளையாடுற போல ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. இது ரொம்ப நம்ம பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. யாரும் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல தகரக்குப்பத்துல இந்த லைட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாரம்பரியமான நம்ம ஜவாதுமல்ல பாரம்பரியமான அந்த காலத்துல இந்த சாமரிச்சு குத்துதல், நெல் குத்துதல், இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள எல்லாரும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் அழிஞ்சிருச்சு போற போக்குல. இது வந்து பாத்தீங்கன்னா அதேதான் 90 கிஸ் விளையாட வேண்டிய விளையாட்டு. அது டபுள் டை போட்டிருக்காங்க அந்த இது மாதிரி ஒவ்வொரு பாரம்பரியமா நம்ம ஜவாது மலையில வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ மக்களே.